செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி, பொது காலம் 25ஆம் வாரத்தின் திங்கட்கிழமை. முதல் வாசகம். நேர்மையற்றோரை ஆண்டவர் அருவருக்கின்றார். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 27 முதல் 35 வரை. உன்னால் நன்மை செய்யக்கூடுமாயின் தேவைப்படுபவருக்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே. அடுத்திருப்பார் உன்னிடம் கேட்கும் பொருளை நீ வைத்து கொண்டே போய் வா, நாளைக்கு தருகிறேன் என்று சொல்லாதே. அடுத்திருப்பாருக்கு தீங்கிழைக்க திட்டம் தீட்டாதே. அவர்கள் உன் அருகில் உன்னை நம்பி வாழ்கின்றவர்கள் அல்லவா? ஒருவர் உனக்கு ஒரு தீங்கும் செய்யாதிருக்கும்போது அவரை வீண் வாதத்திற்கு இழுக்காதே. வன்முறையாளரை கண்டு பொறாமை கொள்ளாதே. அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதே. ஏனெனில் நேர்மையற்றோரை ஆண்டவர் அருவருக்கின்றார். நேர்மையாளரோடு அவர் உறவு கொள்கின்றார். பொல்லாரது வீட்டின் மேல் ஆண்டவரது சாபம் விழும். அவருக்கு அஞ்சி நடப்போரின் உறைவிடங்களில் அவரது ஆசி தங்கும். செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குவார். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஞானமுள்ளவர்கள் தங்களுக்குரிய நன்மதிப்பை பெறுவார்கள். அறிவிலிகளோ இகழப்படுவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, வசனங்கள் 16 18 வரை. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தை நோக்கி இயேசு கூறியது: எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை, கட்டிலின் கீழ் வைப்பதுமில்லை. மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர். வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள். உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடம் இருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்து கொள்ளப்படும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, நாகார்ஜுனர் என்பவர் புத்தரை பின்பற்றிய ஒரு ஞானி. மிக எளிமையான வாழ்வு நடத்தியவர். கோவணம் மட்டுமே அணிந்திருந்தார். ஆனால் அவர் பிச்சை எடுக்க பயன்படுத்திய கோப்பையோ தங்கத்தினால் செய்யப்பட்டிருந்தது. அவரது சீடராக இருந்த ஓர் அரசர் அவருக்கு கொடுத்த பரிசு அது. ஒரு நாள் இரவு நாகார்ஜுனர் தன் இருப்பிடத்தில் தூங்குவதற்காக தன்னை தயார் செய்த போது ஒரு திருடன் மெதுவாக நுழைவதை பார்த்தார். அவர் திருடனை பார்த்து, இங்கே வா, என்னிடம் இருக்கின்ற ஒரே விலை மதிப்புள்ள பொருள் இந்த தங்க கோப்பைதான். இதை எடுத்துச் செல், இல்லை என்றால் நான் தூங்கிய பிறகு அவசியமில்லாமல் எனக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருப்பாய் என்று சொல்லி தன் தங்க கோப்பையை அவனிடம் கொடுத்தாராம். உன்னால் நன்மை செய்யக்கூடுமாயின் தேவைப்படுவோருக்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே. அடுத்திருப்பார் உன்னிடம் கேட்கும் பொருளை நீ வைத்துக்கொண்டே போய் வா, நாளைக்கு தருகிறேன் என்று சொல்லாதே என்ற முதல் வாசக வரிகளுக்கு நாகார்ஜுனரின் செயல்பாடு சிறந்த உதாரணமாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்கள், இது போன்ற ஞானிகள் தங்களிடம் உள்ள பொருட்களை மிகவும் எளிதாக கொஞ்சம் கூட யோசிக்காமல் கொடுப்பதை பற்றி நாம் பல நிகழ்வுகளை கேள்விப்பட்டிருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் முட்டாள்களோ என கூட நமக்கு தோன்றுகிறது. ஆனால் முட்டாள்கள் யார், அவர்களா நாமா என்று சிந்திக்கலாம். வள்ளுவர் செல்வத்தை இரு வகைகளாக பிரிக்கின்றார்: பொருட்செல்வம், அருட்செல்வம். இதை பொருளாதார வளமை, ஆன்மீக வளமை என்று கூட பொருள் கொள்ளலாம். இந்த இருவகையான செல்வங்களின் முக்கியத்துவத்தை பற்றி வள்ளுவர் சொல்லுகின்ற பொழுது
அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என சொல்லியிருக்கின்றார். இதை வழக்கமாக இவ்வுலகத்தில், அதாவது பூலோகத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பொருள் தேவை, அவ்வுலகத்தில் மோட்சத்தில் மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கு அருள் தேவை என்று பொருள் கொள்வது வழக்கம். ஆனால் இவ்விளக்கத்தை கூர்ந்து நோக்கினோம் என்றால் இதில் ஒரு பிரச்சனை இருப்பதை கண்டுகொள்ள முடியும். அதாவது ஏராளமான பணமும் பொருளும் தற்போது கொண்டிருக்கின்ற எல்லா மனிதர்களும், அதாவது பொருட்செல்வத்தை கொண்டிருக்கிற மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்கிற பதில்தான் வரும். எனவே வள்ளுவர் சுட்டிக்காட்டக்கூடிய இவ்வுலகம் அவ்வுலகம் என்ற வார்த்தைகளை பூலோகத்திலான தற்போதைய வாழ்வு, இறப்பிற்கு பின்பான மோட்ச வாழ்வு என்று பொருள் கொள்ளாமல் தற்போதைய வாழ்விலேயே இருக்கின்ற இரு பரிமாணங்களாக நாம் பார்க்க முடியும். அதாவது அவற்றை புற உலகம் அக உலகம் என்று புரிந்து கொள்ளலாம். பொருளாதார செல்வம், பொருட்செல்வம் ஒரு விதமான திருப்தியை இந்த புற உலகில், புற வாழ்வில் கொண்டு வருகிறது என்பது உண்மை. மனித அங்கீகாரம், மனித பெருமை ஆகியவற்றை கொண்டு வருகிறது. ஆனால் இவை எதுவுமே ஒரு மனிதரை அவரது அகத்தின் ஆழத்தில் தொடுவதில்லை. அங்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவது கிடையாது. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில், புற உலகில் வசதியை கொண்டு வரும் பொருட்செல்வம் அக உலகின் மகிழ்ச்சியை அதிகப்படுத்துவதில் எந்த பங்கும் வகிப்பதில்லை. இந்த அக உலகின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பதே அருட்செல்வம் என சொல்லப்படுவது. இங்கு ஒரு முக்கியமான காரியம் உண்டு. புற உலக வசதி அக உலகில் மகிழ்ச்சியை கொண்டு வர முடியாது. ஆனால் ஒரு மனிதர் அக உலகில் மகிழ்ச்சியாக இருந்தார் என்றால், அதாவது அகத்தில் நிறைவோடு இருந்தார் என்றால், அது புற உலகிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி அங்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்து விடுகிறது. இந்த உண்மையை உணர்ந்த காரணத்தினாலே ஞானியர்கள் என்பவர்கள் புற உலகில் வசதி தரக்கூடிய பொருளாதார வளமையை விட அக உலகில் மகிழ்ச்சி தரக்கூடிய அருட்செல்வத்தை, ஆன்மீக வளமையை அதிகம் தேடினார்கள். இங்கு மேலும் ஒரு காரியம் உண்டு. வெளியில் இருக்கும் பொருளாதார வளமையை கொஞ்சமேனும் இழக்க முன்வராமல் உள்ளிருக்கும் ஆன்மீக வளமையை நாம் வெளியில் கொண்டு வர முடியாது. இன்றைய நற்செய்தியில் இயேசு குறிப்பிடும் விளக்கை ஆன்மீக வளமையாகவும், பாத்திரத்தை பொருளாதார வளமையாகவும் நாம் பொருள் கொள்ளலாம். அதாவது பாத்திரத்தை, அதாவது பொருளாதார வளமையை கொஞ்சமேனும் வாழ்க்கையிலிருந்து தள்ளி வைக்காமல் விளக்கு, அதாவது ஆன்மீக வளமை அல்லது அருட்செல்வம் சுடர்விட்டு எரியும் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. எனவேதான் நாகார்ஜுனர் போன்ற ஞானியர்கள் கையில் கிடைத்த எந்த பாத்திரத்தையுமே இழப்பதற்கு தயாராக இருந்தனர். காரணம், அவற்றை இழப்பதன் வழியாக அவர்கள் தங்களது அந்த அக மகிழ்ச்சியை அதிகமாக்கி கொண்டார்கள். ஜெபம். இறைவா, எங்களது கவனம் பாத்திரத்திலேயே, அதாவது பொருளாதாரத்திலேயே அதிகமாக இருப்பதன் காரணமாக விளக்கு என்னும் அக செல்வம் அணைந்து கிடக்கிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள்ள வரந்தாரும். ஆமேன். ஒளியாக எழுந்தாளும் தேவா, இருளில் நிலவாகவா, உறவின் நிறைவாக உயிர் தந்த நாதா, என்னில் உடன் வாழவா, உன் தோள்களில் சாய்வேன், சோகங்கள் உரைப்பேன், விழிநீர் துடைத்திடுவாய், விழிநீர் துடைத்திடுவாய்.
வாழ்வினில் துன்பங்கள் புயலாக சூழ்கையில் அலைமேல் படகாய் தவிக்கின்றேன். வாழ்வினில் துன்பங்கள் புயலாக சூழ்கையில் அலைமேல் படகாய் தவிக்கின்றேன். துணை தரும் தேவா துணை வருவாயா, புயல்களும் மாறும் அமைதி வரும். துணை தரும் தேவா துணை வருவாயா, புயல்களும் மாறும் அமைதி வரும். உந்தன் துணையிலே பயமும் நீங்கிடும், உறுதி வந்திடும், அமைதி சூழ்ந்திடும், ஆற்றல் பிறந்திடும், அகமும் மலர்ந்திடும். உலகின் ஒளியாக எழுந்தாளும் தேவா, இருளில் நிலவாக வா. உறவின் நிறைவாக உயிர் தந்த நாதா, என்னில் உடன் வாழ வா. உன் தோள்களில் சாய்வேன், சோகங்கள் உரைப்பேன், விழிநீர் துடைத்திடுவாய், விழிநீர் துடைத்திடுவாய். நண்பர்கள் பிரிந்தும் உறவுகள் முறிந்தும் நீரில்லா நிலமாய் தவிக்கின்றேன். நண்பர்கள் பிரிந்தும் உறவுகள் முறிந்தும் நீரில்லா நிலமாய் தவிக்கின்றேன். ஆசமே மழையாய் பொழிந்திடு தேவா, காயங்கள் ஆறும் மகிழ்வு வரும். பாசமே மழையாய் பொழிந்திடு தேவா, காயங்கள் ஆறும் மகிழ்வு வரும். உந்தன் அன்பிலே ஒன்றி வாழ்வதால் உள்ளம் மகிழ்ந்திடும். உறவு வாழ்விலே நிறைவு காண்பதால் உலகம் உயிர் பெறும். உலகின் ஒளியாக எழுந்தாளும் தேவா, இருளில் நிலவாக வா. உறவின் நிறைவாக உயிர் தந்த நாதா, என்னில் உடன் வாழ வா. உன் தோள்களில் சாய்வேன், சோகங்கள் உரைப்பேன், விழிநீர் துடைத்திடுவாய், விழிநீர் துடைத்திடுவாய்.